Hello leaders, welcome to Future Leaders channel, episode 2. இந்த episode 2ல நம்ம டீச்சிங் பார்ட்டை தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அந்த டீச்சிங் பார்ட்ல நம்ம நிறைய சேலஞ்சஸ் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்ப சேலஞ்சுக்கு ரெடி தானே? வாங்க சேலஞ்சுக்குள்ள போலாம். நிக்ஷிதா, இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் நம்ம லீடர்ஸ் சொல்லி கொடுக்க போறோம்? நம்ம கிரியா பத்தி சொல்லி கொடுக்க போறோம், அதாவது verb. ஓகே, நம்ம லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே நிஹா, நம்ம லீடர்ஸ் காண்டி கொஞ்சம் இந்த லைனை ரீட் பண்ணி காமிச்சறியா? ओके, क्रिया जिस शब्द अथवा शब्द समूह के द्वारा किसी कार्य के होने अथवा करने का बोध हो उसे क्रिया कहते हैं. ஓகே நிஹா, இந்த லைனுக்குரிய மீனிங் உனக்கு தெரியுமா? தெரியுமே. ஒரு ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியதுனா நம்ம கிரியான்னு சொல்லுவோம். ஓகே ஓகே நிஹா, இந்த உதாரணத்தையும் கொஞ்சம் ரீட் பண்ணி காட்டுறியா? ஓகே, நான் உங்களுக்கு இந்த உதாரணத்தை ரீட் பண்ணி காமிக்கிறேன். கீதா नाच रही है. ஓகே, இதுல எந்த எந்த verb, இது இந்த சென்டென்ஸ்ல எது வெர்ப்னா நாச். நாச்சுங்கிறதா வெர்ப். நிஹா, இந்த நாச்சுக்குரிய மீனிங் என்னன்னு தெரியுமா? நாச்னா டான்ஸ்னு அர்த்தம். ஓஹோ, டான்ஸா? ஓகே, நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் ரீட் பண்ணி காட்டேன். बच्चा दूध पी रहा है. ஆமா நிகிதா, இதுல என்ன ஆக்ஷன் வேர்டு? இதுல பீங்கிறதா ஆக்ஷன் வேர்டு. இதுல இந்த பீ கூறிய மீனிங் என்னன்னு நம்ம லேடிஸ்க்கு கொஞ்சம் சொல்லி காட்டுறியா? பீக்கு அர்த்தம் ட்ரிங்க். ஆமா நிகிதா, இந்த ஹோல் சென்டென்ஸ்க்கு மீனிங் என்ன? அதாவது ஒரு பையன் பாலை குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓஹோ, ஓகே. இப்போ நம்ம கிரியாக்கு எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தலாமா? கிரியாக்கு 3 டைப்ஸ் இருக்கு. அது என்னென்ன டைப்ஸ்னா அகர்ம கிரியா, சகர்ம கிரியா, விகர்ம கிரியா. நம்ம ஃபர்ஸ்ட் அகர்ம கிரியா தான் பார்க்க போறோம். ஓகேயா? அந்த அகர்ம கிரியாக்கு என்ன மீனிங் அப்படின்னா அட்ஜெக்டிவ். அகர்ம கிரியானா அட்ஜெக்டிவ், சகர்ம கிரியானா அட்வர்ப், விகர்ம கிரியானா ஒரு சென்டென்ஸ்ல 2 கேரக்டர் வர்றதுக்கு பேர் தான் விகர்ம கிரியா. ஃபர்ஸ்ட் நம்ம அகர்ம கிரியாவை நம்ம நிஷிதா மூலமா தெரிஞ்சுக்கலாமா? ஓகே நிஹா, நான் எப்பயும் போல நம்ம லீடர்ஸ்க்கு இந்த லைனையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தந்துறியா? ஓகே, உங்களுக்காக நான் லைனை எக்ஸ்பிளைன் பண்றேன். जिन क्रियाओं का फल सीधा खर्च पर ही पड़े वे अकर्म क्रिया कहलाती है. ऐसी अकर्म क्रियाओं को कर्म की आवश्यकता नहीं होती. अकर्म क्रियाओं के अन्य उदाहरण है. இது கூறிய மீனிங் என்னன்னா, அக்கர்ம கிரியாங்கிறது ஒரு நேமிங் வேர்ட்ஸ். அதாவது நேமிங் வேர்ட்ஸை டிஸ்கிரைப் பண்றது தான் இந்த அக்கர்ம கிரியான்னு சொல்லுவோம். நிஹா, இந்த உதாரணத்தை கொஞ்சம் ரீட் பண்ணி காட்டுறியா? கௌரவ் ரோதா. இதுல என்ன அக்கர்ம கிரியா இருக்கு? எனக்கு புரியலையே. இதுல ரோத்தாங்கிறது தான் அக்கர்ம கிரியா. ஏன்னா கௌரவ் அப்படிங்கிறது ஒரு நேமிங் வேர்ட். அந்த நேமிங் வேர்டை இந்த ரோத்தா அப்ப இந்த வேர்டு, இந்த வேர்ப வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, இப்ப புரிஞ்சிருச்சு. இப்ப ரோத்தாங்கிறவ கௌரவ் என்ன பண்ணா அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்ணுது. ஆமா, சரி நிஹா, உனக்கு இந்த ரோத்தாங்கூடிய வேர்டுக்கு மீனிங் தெரியுமா? ரோத்தானா கிரைனா அர்த்தம். ஓகே, ரெண்டாவது உதாரணத்தையும் கொஞ்சம் ரீட் பண்ணி காட்டேன். ரெண்டாவது உதாரணம் என்னன்னா சாம் ரேங்குதா ஹே. அதாவது பாம்பு கொத்துச்சு. ரேங்குதா அப்படிங்கிறது கொத்துறத ரெஃபர் பண்ணுது. ஓகே நிஹா, உனக்கு இப்ப ஒன்னுக்கும் நம்ம லீடர்ஸ்க்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சக்கர்ம கிரியா, இத நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா?
எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா போச்சு. நிகிதா, எப்பயும் போல சக்கர்ம கிரியாவை நீ ரீட் பண்ணி காமிச்சறேன். ओके दीपनिता போச்சு. जिन क्रियाओं का फल कर्म को जोड़कर कर्म पर पड़ता है वे सकर्म क्रिया कहलाती हैं. ये क्रियाओं में कर्म का होना आवश्यक है. सकर्म क्रियाओं के अन्य उदाहरण हैं. ஓகே, இப்ப சக்கர்ம கிரியா என்னன்னா, சக்கர்ம கிரியாங்கிறது நேமிங் வேர்ட். அந்த நேமிங் வேர்டை டிஸ்கிரைப் பண்றதை விட்டுட்டு ஒரு ஆப்ஜெக்ட இல்லைன்னா வேற ஒரு செயலை டிஸ்கிரைப் பண்றது பேரு தான் சக்கர்ம கிரியா. நம்ம இத அட்வர்ப்னு கூட சொல்லலாம் இங்கிலீஷ்ல. ஓகே நிகிதா, இந்த அப்படியே எக்ஸாம்பிள்ஸும் ரீட் பண்ணி காமிச்சறேன். ओके मैं ले लिखता हूँ. ओके लिखा நம்ம ரீடர்ஸ்க்கு இதுல எந்த வெர்ப்னு கொஞ்சம் சொல்லி காமிச்சறேன். ஓகே, இங்க மே லேக லிக்தா ஹூ அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ். ஸோ இங்க லிக்தா அப்படிங்கிறது தான் verb. இந்த லிக்தாங்கிறது எதை டிஸ்கிரைப் பண்ணுது? நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த லிக்தாங்கிறது லேக். லேக்னா ஒரு போயம் இல்லைன்னா ஸ்டோரி, அதை கூட ரிஃபர் பண்ணலாம். ஸோ மே லேக் லிக்தா ஹூ, லிக்தாங்கிறது இதை டிஸ்கிரைப் பண்ணுது. சரி நிகிதா, அப்படியே ரெண்டாவது உதாரணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். एक्सप्लेन பண்ணா போச்சு. ரமேஷ் மிட்டாய் காத்தா है. இப்ப இது நேமிங் வேர்ட் கிடையாது, ஒரு பொருள். ஆமா, அதனால காத்தாங்கிறது தான் verb. அந்த verb எதை டிஸ்கிரைப் பண்ணுது? மிட்டாய், அதாவது ஸ்வீட், அதாவது கேண்டீஸ். காத்தாங்கிறது நேமிங் வேர்ட் ரமேஷ் டிஸ்கிரைப் பண்ணல, ஆனா ஸ்வீட்ங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு அட்வர்ப் தான். ஓகே, அடுத்து நம்ம தேர்ட் டைப்புக்கு போயிடலாமா? தேர்ட் டைப் என்னன்னா விகர்ம கிரியா. நிகிதா, எப்பயும் போல அந்த விகர்ம கிரியாவும் ரீட் பண்ணிடுறேன். दीपनिता போச்சு. जिन क्रियाओं के दो कर्म होते हैं वे विकर्म क्रियाएं कहलाती हैं. विकर्म क्रियाओं के उदाहरण हैं. ஸோ விகர்ம கிரியானா என்ன அப்படின்னா, ஒரே சென்டென்ஸ ரெண்டு கேரக்டர் யூஸ் பண்றது தான் விகர்ம கிரியா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஓன் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். நிகாஷினி நிக்ஷிதா கோ டான்ட்தி ஹை. இங்க நிகாஷினி நிக்ஷிதாங்கிறது ரெண்டு கேரக்டர். ஸோ ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டு கேரக்டர் வருதா, ஸோ அதை தான் விகர்ம கிரியான்னு சொல்லுவோம். இதோட மீனிங் என்னன்னா, நிகாஷினி நிக்ஷிதாவை திட்டுனா, இதுதான் இதோட மீனிங். நிக்ஷிதா, அப்படியே அந்த எக்ஸாம்பிள்ஸும் ரீட் பண்ணிடுறேன். दीपनिता போச்சு. मैंने शाम को पुस्तक दी. ஸோ இங்க ரெண்டு கேரக்டர் வருது, நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. மேனே ஷியாம் கோ புஸ்தக் தி. இப்ப மேனே நான், அது ஒரு நேமிங் வேர்ட். அப்புறம் ஷாம் அப்படிங்கிறதும் ஒரு நேமிங் வேர்ட். ஸோ ரெண்டு நேமிங் வேர்ட், அதாவது ரெண்டு கேரக்டர் ஒரே சென்டென்ஸ்ல வருது. அதை தான் விகர்ம கிரியான்னு சொல்லுவோம். சரி, ஓகே, இப்போ நீங்க 3 டைப்ஸ், அதாவது அகர்ம கிரியா, சக்கர்ம கிரியா, விகர்ம கிரியா, இது மூணுலயும் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோல நம்ம கிரியா என்னங்கிறதே நம்ம பார்த்தாச்சு. அப்ப நம்ம சேலஞ்சுக்குள்ள போலாம் தானே? ஓகே, வாங்க சேலஞ்சுக்குள்ள போலாம். ஓகே, சேலஞ்சுன்னு சொன்னேனே, அது என்ன சேலஞ்சுன்னு பார்த்துடலாமா? அது என்ன சேலஞ்சுனா பிளக் கார்டு சேலஞ்சு தான். இதுல நான் ஏகப்பட்ட பிளக் கார்ட்ஸ்ல சில வேர்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். அது நம்ம நிக்ஷிதா அதுல இருக்கிற ஒரு பிளக் கார்டு இல்லைன்னா 2 பிளக் கார்டை எடுத்து அதுல அவளுக்கு என்ன டாஸ்க் வந்திருக்கோ அதை அவ நம்மளுக்காக எழுதி காமிப்பா. அதை அவ கூட சேர்ந்து அந்த சென்டென்ஸோட எக்ஸ்பிளைனும் பண்ணுவா. ஓகே, இப்போ சேலஞ்சுக்குள்ள போயிடலாம். நிக்ஷிதா, உனக்காக நான் 5 பிளக் கார்ட்ஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளக் கார்டை எடு பார்ப்போம். அதுல என்ன எழுதிருக்குங்கிறத சவுண்டா நம்ம லீடர்ஸ்க்கு படிச்சுக்காமி. आता अकर्मक क्रिया के उदाहरण.
ஸோ இதுல நான் என்ன எழுதிருக்கேன்னா ஆத்தாங்கிறது தான் verb. அதை வச்சு அகர்ம கிரியாக்கு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகே நிஷிதா, சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாமா? ஆத்தாங்கிறதுக்கு அகர்ம கிரியா. சரி, நம்ம நிஷிதா பாஸ்ட் டென்ஸ்ல பண்ணிருக்காங்க. ஓகே, ராம் ஆத்தா தா. இதுல எது வேர்ப்னா ஆத்தாங்கிறது தான் வேர்ப். அது மட்டும் இல்ல, இப்ப நிஷிதா அவ எழுதின சென்டென்ஸ்க்குரிய மீனிங் சொல்லுவா. அதாவது ராம் ஆத்தா, ராம் வந்தான். இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் தானே. ஓகே, அடுத்ததுக்கு போலாம். गेलता प्ले अकर्म क्रिया के उदाहरण. सो गेलता அதோட அகர்ம கிரியாவை தான் அவ இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறா. ஓகே, அதோட சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிரு. எக்ஸ்பிளைன் பண்ணா போச்சு. கேல்தா பிளே அகர்ம கிரியா, அதாவது நேமிங் வேர்டை வச்சு நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போற. ஓகே ராகுல் राहुल खेलता था. இங்க கேல்தா அப்படிங்கிறது தான் verb. இதுலயும் நம்ம நிஷிதா past tense யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே நிஷிதா, அதோட மீனிங் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிறேன். ராகுல் கேல்தா தா, அதாவது ராகுல் ஓகே, அப்ப இந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோவை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். பை பை. हमारे इस वीडियो को सावधानी से देखने के लिए सबको शुक्रिया. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, எங்களோட வீடியோவை இவ்வளவு பொறுமையா பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி.